புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். சாரா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தி பெயர் வைத்து அப்பட்டமான இந்தி திணிக்க முயற்சி இருக்கிறது மத்திய அரசு என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே ஆங்கிலத்தில் இதனை பெயர் சூட்ட கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஒரு கருத்தும் சட்டமன்றத்திற்கு வெளியே மறு கருத்தையும் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதுமே ஜூலை 1ஆம் தேதி முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. தொடர்ந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளும் உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே இது தொடர்பான ஒரு எதிர்ப்பினை தெரிவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து தங்களுடைய கண்டன முழக்கங்களையும் கண்டன போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்த நிலையில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. எனவே அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பாக அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த 3 முக்கிய அம்சங்களை முன்வைத்து கண்டன முழக்கங்களை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிரான கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய நிலைப்பாடே இந்தி திணிப்பு கூடாது, இந்த விவகாரத்தில் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை என்பது அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சாரா.